அடுத்து பாருங்க. அடுத்த பதிகம் ஒரு அழகான பதிகம். அதுக்கு பேரு திருவிராகம். திருவிராகம் இதுக்கு முன்னே படிச்சிருக்கிறோம். அது எப்படி வரும்னா, குறிலிணை குறிலிணை நிறை 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 நிறைன்னு வரும். அப்போ ஓசை நீண்டும் குறையும் அப்படிலாம் வராது, ஒரே மாதிரியே போகும். இங்க பாடுற திருவிராகம் இருக்குதே, இது எதுகை நயத்தோடு கூடிய திருவிராகம். எதுகை நயம்னா என்னன்னு கேட்டா, இந்த 2ஆம் எழுத்து 3ஆம் எழுத்து வந்த எழுத்தே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும் அடுத்தடுத்த வார்த்தைகள்ல. அந்த மாதிரி பாடுறார். அதுல ஒரு திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிருக்கார், சில பாடல்கள்ல மெல்லினத்தை வச்சு பாடியிருக்கார், சில பாடல்ல குற்றெழுத்தை வச்சு பாடுறார், சில பாடல்ல நெற்றெழுத்தை வச்சு பாடுறார், சில பாடல்ல வல்லெழுத்தை வச்சு பாடுறார். இப்படி இந்த பதிகம் முழுவதும் வெகு அழகான சந்தம் ஓசை நயம் உடையதாக அமைத்திருக்கிறார். அது திருவிராகம் அப்படிங்கிற பெயரால். அது அராகம் என்று சொல்லுவோம். அராகம்னா முடுகோசைன்னு அர்த்தம். இது முடுகோசை மட்டும் இல்லை, வந்ததே மீண்டும் 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 வரும். அப்படி வர்றதை பாடியிருக்கிறார். எந்த மது சிந்தை பிரியாத பெருமானென இறைஞ்சியுமையோர், எந்த மது சிந்தை பிரியாத பெருமானென இறைஞ்சி இமையோர். ஓசை எப்படி போகுது பாருங்க. எந்த மது சிந்தை பிரி யாத இமையோரென, எந்த மது என் ஒரு நேர், தம ஒரு நிறை, ஒரு து ஒரு நேர், சிந்தை பிரி அதுவும் அப்படிதான். நேர் நிறை நேர், நேர் நிறை நேர், இப்படி நேர் நிறை நேர், நேர் நிறை நேர்னு சீர் வச்சது மட்டும் இல்லாம அதுல அந்த எழுத்து வருது பாருங்க, 2ஆம் எழுத்து. எந்த மது சிந்தை பிரி, எந்த சிந்தை, அந்த 2ஆம் எழுத்து 3ஆம் எழுத்து ஒரே மாதிரியா வருது பாருங்க. இப்படி பாடினா அந்த பாட்டுல ஒரு சந்த ஓசை, சந்த இனிமை கிடைக்கும். இந்த பதிகம் முழுவதும் அந்த மாதிரி அமைச்சிருக்காருங்க. அது ஒரு சுவை இந்த பதிகத்துல. எந்த மது சிந்தை பிரியாத பெருமானென இறைஞ்சி இமையோர் வந்து துதி செய்ய வளர் தூபமொடு தீபமலி வாய்மையதனால் அந்தியமர் சந்தி பல அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன் சந்தமலி குந்தளனன் மாதினோடு மேவுபதி சண்பை நகரே. சந்தமலி குந்தளனன் மாதினோடு மேவுபதி, சந்தமலி குந்தள அங்க மெல்லோசி போட்டாரா, மாதினோடு மேவுபதி நெடிலோசி போட்டிருக்காரா பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஓசை நயத்துல அழகான சந்தத்தை கொடுத்து பாடியிருக்கிறார். எல்லா பாட்டுக்கும் இதே மாதிரி படிச்சு பார்க்கலாம். பாட்டுல இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்ப சொன்னது பாட்டினுடைய சந்தம். பாட்டுல இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, சண்டை நகர்ல இருக்கிறவங்க இறைவனை வழிபடுகிறார்கள். அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன். அர்ச்சனைகள் செய்தல் வழிபடுதல். அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற, அமர்கின்ற என்பதுக்கு அதனை விரும்புகின்ற என்று அர்த்தம் பண்ணுவோம். சாதாரணமா அமர்கின்றனா இருக்கின்றன்னு அர்த்தம் பண்ணிடுவோம். அந்த இருத்தல் இந்த இடத்துல இல்லை. அமர்தல் என்ற சொல்லுக்கு விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன். எப்படி அவங்க அர்ச்சனை செய்யறாங்க? அந்தி அமர் சந்தி பல அர்ச்சனைகள் செய்ய. அந்தி அதுபோக இருக்கின்ற சந்தி. அந்தி என்பது மாலை அந்தி, மாலை காலத்து. அப்புறம் காலை சந்தி ஒண்ணு உண்டல்ல. அப்ப காலை சந்தி, நண்பகல் சந்தி, மாலை சந்தி, இவற்றிலே அவர்கள் அர்ச்சனைகள் செய்கிறார்கள். அந்தி அமர் சந்தி பல அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன். எப்படி வழிபாடு செய்யறது? வழிபாட்டுக்குரிய பூஜா திரவியங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல சிலவற்றை இங்க எடுத்து காட்டியிருக்கிறார். சிலவற்றை எடுத்து காட்டுறதுனால மற்றவற்றை சேர்த்து கொள்ள வேணும். உபலட்சணம் அப்படின்னு ஒன்றை சொன்னா அதுக்கு துணையா எதை எதை சேர்த்து கொள்ள வேணும், அதையெல்லாம் சொல்லாமலே சேர்த்து கொள்ள வேணும். அப்ப இங்க என்னென்ன செய்திருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேட்டா, வளர் தூபமொடு தீபமலி வாய்மையதனால். வளர் தூபமொடு தீபமலி அர்ச்சனைகள் செய்ய. தூபமோடு தீபமலி அர்ச்சனைகள். தூபமோடு தீபமலி என்பது அர்ச்சனையில கொண்டு வந்து கூட்டிக்கொள்ளும். அப்ப தூப தீபங்களோடு வழிபாடு செய்கிறார்கள். சரி, தூப தீபங்களோடு வழிபாடு செய்கிறார்கள்னா முன்னால எதை கொடுக்கறது பின்னால எதை கொடுக்கறது ஏதாவது வரையறை உண்டோ? அதுக்கு ஏதாவது நூல் உண்டோ? இல்ல இஷ்டப்படி கொடுக்கலாமோ அப்படின்னு கேட்டா இல்ல, அதுக்கு ஒரு வரையறை உண்டு. அந்த வரையறை சொல்லுகின்ற நூலின் வழியிலே வழிபாடு செய்கிறார்கள். அந்த நூலை வாய்மை என்ற பெயரால் சொல்லியிருக்கிறார். அப்போ வளர் தூபமொடு தீபமலி அர்ச்சனைகள்
வாய்மை அதனால் அர்ச்சனைகள் அந்தியமர் சந்திபல அர்ச்சனைகள். அர்ச்சனைகளை ஒன்னொன்னா கூட்டிக் கொள்ளணும். வளர் தூபமுடு தீபமலி அர்ச்சனைகள் வாய்மையதனால் அர்ச்சனைகள் அந்தியமர் சந்திபல அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன். அப்ப தூப தீபங்களோடு சிவாகமங்களிலே சொன்ன முறையிலே அந்தியும் சந்தியுமாக எல்லா காலங்களிலும் அவர்கள் அர்ச்சனைகள் செய்கிறார்கள். அந்த அர்ச்சனையை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறான். இறைவனுக்கு எதுலேயும் விருப்பம் கிடையாதுங்க. அவன் வேண்டுதல் வேண்டாம் இல்லாதவன். ஆனாலும் ஒன்றே ஒன்றில் விருப்பம் உண்டு. அடியார்கள் செய்கின்ற பூசணையிலே விருப்பம் உண்டு. அந்த பூசணையை செய்ய சொல்லி நூலும் வகுத்து கொடுத்து அந்த முறையிலே செய்கின்ற பூசணையை அவன் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகையினால அமர்கின்ற அழகன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல இது யார் செய்கிறது? சண்பை நகரத்தில் இருக்கிற மக்கள் செய்கிறார்களா அப்படின்னா, சண்பை நகரத்தில் இருக்கிற மக்களும் செய்கிறார்கள், வானுலகத்தில் இருந்த தேவர்களும் வந்து செய்கிறார்கள். இமையோர் வந்து துதி செய்ய, தேவர் உலகத்தை விட்டு இங்கே வந்து வானுலகத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர் அப்படின்னு சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவம் பாடியிருக்கிறார். இமையோர் வந்து துதி செய்ய. எப்படி வந்து துதி செய்கிறார்கள்? இறைஞ்சி துதி செய்ய. சும்மா இறைஞ்சினா போதுமோ? வாக்குல ஏதாவது சொல்ல வேண்டாமோ? வழிபாடுன்னா 3 வகையிலையும் வரணும். மனம், மொழி, மெய் என்ற 3 வகையாலும் ஒன்றி வரணுமே. இறைஞ்சி என்று சொன்னா தலை எப்படி குனிகிறாங்க? ஏதாவது வாக்குல சொல்லுவாங்களோ அப்படின்னு கேட்டா சொல்றாங்க. என்ன வந்து சொல்லுகிறார்கள்? எந்த மது சிந்தை பிரியாத பெருமான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படின்னு சொல்லி வழிபடுறான். எந்த மது சிந்தை பிரியாத பெருமான் என இறைஞ்சி இமையோர் வந்து துதி செய்ய. அவங்க அப்படி வந்து ஒரு பக்கம் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் வளர் தூபமோடு தீபமலி வாய்மையதனால் இவங்க சந்திபல அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன். அந்தியமர் சந்திபல அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன். அவன் எழுந்தள்ளி இருக்கிற இடம் எது? சண்பை நகர். இது சண்பை நகரத்தை பற்றி பேசுது. இது தலத்தை பற்றிய பதிவு. முன்ன சொன்னது மூர்த்தியை பற்றியது, இது தலத்தை பற்றியது. சந்தமலி குந்தளனன் மாதினோடு மேவுபதி. அவன் தனியாக எழுந்தருளி இருப்பதில்லை, உமையம்மையோடு எழுந்தருளி. இதுதான் சைவத்துக்கு சிறப்புங்க. என்ன சைவத்துக்கு சிறப்பு அப்படின்னா, ஒரு பக்கம் வேதாந்தம். அவன் என்ன பண்றான்? பிரம்ம பொருளுக்கு குணம் முதலிய அடைமொழி இல்லைங்கிறான், நிற்குணம் அப்படிங்கிறான். அவன் வந்து சக்தியோடு கூடிய பிரம்மம்னு சொல்ல மாட்டான், அவன் நிர்குண பிரம்மம்னு சொல்லிடுவான். இன்னொரு பக்கம் இந்த சமணன் இருக்கானே, இவன் வந்து மகளிர்களை எந்த வகையிலும் சேர்த்துக்கவே மாட்டான். சைவன் தான் தான் வழிபடுகின்ற கடவுளையே சக்தியின் சிவமாக, அம்மையும் அப்பனுமாக, ஆணும் பெண்ணுமாக வைத்து வழிபட்டான். அந்த வழிபாடு தான் பொதுமக்களிடத்தில் எடுபட்டு. அதைத்தான் இவங்க பிடிச்சிட்டு இந்த சைவ நெறியை பரப்புவதற்கு இதை வழியாக சைவ நெறியை பரப்புவதற்கு இவர்கள் கை கொண்ட முறை 2. ஒன்று இறைவனை அம்மையும் அப்பனுமாக காட்டியது, இன்னொன்று வழிபாட்டினாலே வினை தீரும் என்று முடிச்சு. அவன் சமணன் எல்லாவனையும் அனுபவிச்சுதான் கழிக்கணும், அனுபவிக்காம கழிக்க முடியாது அப்படின்னு. அனுபவிச்சுதான் கழிக்கணும்னு எந்த காலத்துல அது கழிகிறது? அது முடியாது. அப்ப இதுவரைக்கும் அனுபவிச்சதுக்கு என்ன பயன்? வினை அனுபவிச்சுக்கதா ஒரு பயன் ஒண்ணு. வினை அனுபவிச்சு திரும்பவும் வினையே வந்துதானே என்ன பயன்? வினையை அனுபவிக்க அனுபவிக்க ஆன்மாவுக்கு அறிவு தெளிவடையணும். அறிவு தெளிவடைய மலம் தேயணும். மலம் தேய தேய இவன் பக்குவம் உடையவனாக ஆகிவிடுவான். அது இல்லாம சும்மா தினை விரும்ப வந்துகிட்டே இருக்கும். அனுபவிச்சான் தீர்க்கணும். எப்படி அனுபவிச்சிருக்கிறது? அதை வழிபாடு செய்கிற பொழுது வழிபாட்டினாலே வினை தீரும். இந்த 2 காட்டினாங்க. பொது ஜனங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுலதான் சமணம் பௌத்தம் விழுந்து. இல்லைன்னா சமணம் பௌத்தம் வீழ்ச்சி அடையாது. குந்தளனன் மாதினோடு சந்தமலி குந்தளம். குந்தளம் கூந்தல். சந்தமலி குந்தளம். சந்தம் என்பது சாந்து, வாசனை சாந்தோடு பொருந்திய அல்லது அழகு என்று வைத்துக் கொள்ளலாம். சந்தமலி குந்தளனன் மாதினோடு மேவுபதி சண்பை நகரே. அடுத்து அங்கம் விரி துத்தி அரவாமை விரவாரம் அமர் மார்பின் அழகன் பங்கைய முகத்தறிவையோடு பிரியாது பயில்கின்ற பதிதான் பொங்கு பறவை திரை கொணந்து பவளத்திரள் பொலிந்த வயலே சங்குபுரி இப்பி தரளத்திரள் பிறங்கொழிகள் சண்பை நகரே. அங்கம் விரி துத்தி. அங்கம் விரி துத்தி அரவு ஆமை
விரவு ஆரன் அமர் மார்பின் அழகன். சிவபெருமானுக்கு மேல பாட்டிலையும் அழகன் போட்டார், அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன். இந்த பாட்டிலையும் அழகன் அப்படின்னு போட்டிருக்கார். மார்பின் அழகன், மார்பின் அழகன்னா மார்பில் நிறைய அழகான ஆபரணங்கள், முத்து மாணிக்கம் வைரம் இதனால் அணிஞ்சிருப்பானோ அப்படின்னு கேட்டா அங்க ஒண்ணும் இல்லை. அங்கம் எலும்பு, விரி துத்தி அரவு, துத்தினா படம், விரிந்த படத்தை உடைய அரவு, ஆமை ஆமையோடு, இவைகளெல்லாம் கலந்து ஆரம். எப்படிங்க இந்த ஆரம் அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு எலும்பு, அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு பாம்பு, இன்னொரு பக்கம் ஒரு ஆமை ஓடு, இதை கட்டி போட்டா அழகா இருக்குல்ல. இதை அணிந்து கொண்டு அவன் அழகா இருக்கிறான் அப்படின்னா அது என்ன அழகு? அந்த மாலையினாலே வந்த அழகு இல்லை. இந்த பாம்பு என்பது இவனை அழிப்பதற்காக தாருகவனத்து முனிவர்களாலே ஆபிசார வேள்வியிலே எழுப்பி அனுப்பப்பட்டது. அதை இவன் நீங்க எனக்கு ஆபரணமாக இருங்க அப்படின்னு சொன்ன, தனக்கு பகையா வந்தது தனக்கு ஆபரணமாக அணிந்து கொண்டான் என்று சொன்னா அது ஒரு அழகு இல்லையா? அதை போல செருக்கி திரிந்த கூர்மாவதாரத்திலே செருக்கி திரிந்த திருமாலுடைய ஆமை ஓட்டை அவனை வென்றதுக்கு அடையாளமா ஆபரணமாக அவன் வேண்டிக் கொண்டதனாலே பூண்டு கொண்டான். அப்போ அது அவனுடைய வெற்றியினுடைய தன்மையை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதை போல நானே சங்காரகர்த்தா, சங்கார காலத்தை எல்லாம் என்னிடத்திலே வந்து ஒடுங்கும் என்பதை அடையாளமாக அங்கம், நான் அங்கம் என்பது தனியாக சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களாம் அங்கம் விரி துத்தி அப்படின்னு அங்கத்தை பாம்பு கடைமொழி பண்ணிட்டாங்க. அது இல்லை, அங்கம் விரி துத்தி அரவு ஆமை, 3 பண்ணோம். அங்கம் விரி துத்தி அரவாமை விரவு ஆரம் அமர் மார்பில் அழகன் பங்கைய முகத்தறிவையோடு பிரியாது பயில்கின்ற பதிதான். மேல கொந்தளனன் மாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அத போல பங்கைய முகத்தறிவையோடு தாமரை போன்ற முகத்தை உடைய உமாதேவியோடு பிரியாது பயில்கின்ற பதிதான். பொங்கு பறவை திரை கொணர்ந்து பவளத்திரள் பொலிந்த வயலே. பொங்கு பறவை, பறவை என்பது கடல், கடல்ல இருக்கின்ற அலைகள் இதை கொண்டு வந்து சேர்க்குது, பவளத்தை கொண்டு வந்து வயல்ல சேர்க்கிறது. அங்கே சங்கு புரி இப்பி, சங்கும் புரிந்த இப்பியும், புரிந்தனா முறுக்கியன்னு அர்த்தம். சங்கு புரி இப்பி தரளத்திரள் பிறங்கொழி கொள் சண்பை நகரே. கடல்ல இருந்து பவளத்தை கொண்டு வந்து வயல்ல கொட்டுது. இயற்கையா வயல்ல இருக்கிற சங்கும் இப்பியும் முத்தை ஈனுகிறது. ஒரு பக்கம் செந்நிறமான பவளமும் ஒரு பக்கம் வெண்ணிறமான முத்தும் கலந்து அங்கே திகழ்கிறது அப்படின்னு அந்த வயல் காட்சியை காட்டுகிறார். இங்கேயும் நெய்தல் நிலமும் மறுநிலமும் கலந்திருக்கிறது, செந்நிறமும் வெண்ணிறமும் கலந்திருக்கிறது. அப்படி எடுத்துக்கிறது. அடுத்து போழுமதி தாழு நதி பாருங்க, போழுமதி தாழு நதி நெடில் எடுத்தார், அடுத்த நெடில் எடுக்கிறார். ரகரத்தை பயன்படுத்த இடையெழுத்து, மேல வல்லினம் மெல்லினம் பயன்படுத்தும். போழும் நதி தாழும், போழும் மதி தாழு நதி பொங்கரவு தங்குபுரி புன்சடையினன். போழும் மதி தாழு நதி பொங்கரவு தங்குபுரி புன்சடையினன். போழும் மதி ஓழப்பட்ட பிளக்கப்பட்ட மதி, போழும் மதி தாழும் நதி. தாழும் நதி என்பது வர்ற பொழுது ரொம்ப வேகமா வந்தது, இவன் சடையில நில்லு அப்படின்னா அது அங்கே தங்கிட்டது. அப்ப அதனுடைய வேகம் தாழ்ந்து போயிற்று, தணிந்து போயிற்று, அதனால தாழும் நதி. போழும் மதி தாழு நதி பொங்கரவு தங்குபுரி புன்சடையினன். யாழின் மொழி மாழை விழி ஏழை இள மாதினோடு. இது எத்தனை ரகரம் போட்டிருக்காங்க, யாழின் மொழி மாழை விழி ஏழை இள மாதினோடு. இப்படி வந்தா அந்த வந்த எழுத்தே திரும்ப திரும்ப வந்தா அதுல ஒரு சந்தம் கிடைக்கும். யாழின் மொழி மாழை விழி ஏழை இள மாதினோடு இருந்த பதிதான். யாழின் மொழி யாழோசை போல இனிய மொழி, மாழை விழி மாவடு போன்ற விழி, மாழை என்பது மாவடு. ஏழை இள மாது, ஏழை மகளிருக்கு பொதுவா ஏழையர் அப்படின்னு சொல்லி சொல்றது, வறுமைப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏழைமை என்ற சொல்லுக்கு வறுமை என்று ஒரு பொருள் உண்டு, இந்த இடத்துல அந்த பொருள் இல்லை. ஏழை இளமாதினோடு இருந்த பதிதான். ஏழை என்ற சொல்லுக்கு உலக வழக்கத்தில் சாந்த குணம் என்று ஒரு பொருள் உண்டு. ஏழை இளமாதினோடு இருந்த பதிதான்
வாழை வளர் ஞாழல் மகிழ் மண்ணு புனை துண்ணு பொழில் மாடு மடலார். வாழை வளர் ஞாழல் மகிழ் மண்ணு புனை துண்ணு பொழில் மாடு மடலார். வாழை வளர் ஞாழல், ஞாழல் ஒரு வாசனை சார்ந்த மரம். மகிழ் மண்ணு புனை, புன்னை என்பது புனைன்னு வந்திருக்குது. துண்ணு பொழில் மாடு, பொழிலின் பக்கத்திலே மடலார் தாழை முகிழ் வேழம் மிகு தந்தம் என உந்து தகு சண்பை நகரே. மேலை பதிகத்துல தென்னையினுடைய வெண்மை நிறமான பாலை யானை தந்தம் போல இருக்கும்னு பாடினார் இல்லையா? இங்க ஒண்ணு பாடுறாங்க, தாழை முகிழ் வேழம் மிகு. தாழை முகிழ், தாழையினுடைய மொட்டு, மடல் விரியாத மொட்டு, அது எப்படி இருக்குது? வேழம் மிகு தந்தம் என, வேழத்தினது மிக்க தந்தம் போலே இருக்கிறது. தாழையினுடைய மடல் விரியாத மொட்டு யானையினுடைய தந்தம் போலே இருக்கிறது என்று அர்த்தம் உள்ள என உந்து தகு சண்பை நகரே. இதுல இது எங்க கன்சான் பிள்ளை உரை எழுதின பகுதி, 3ஆம் திருமுறை. அவர் மிகுன்னு பிரிக்கல, இகு அப்படின்னு பிரிச்சார். அப்புறம் உந்துதல் என்பதுக்கு போட்டுடுறது, தள்ளிடுறது. அதாவது தாழையை சூடிக்கொள்ளாமல் தள்ளி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் உரை எழுதினார். சரி, அடுத்த பாட்டு பாருங்க. வல்லெழுத்து போட்டு சந்தம் பண்ணியிருக்கிறார். கொட்ட முழ விட்டவடி வட்டணைகள் கட்ட நடமாடி குலவும் பட்ட நுதல் கட்டு மலர் மட்டுமலி பாவையோடு மேவுபதிதான் வட்டமதி தட்டு பொழில் உட்டமது. பொழிலுள் தமதுன்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த இடங்கள்ல அது மாதிரி பிரிச்சு போடப்படாது. பிரிச்சு போட்டா சந்தம் போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? வட்டமதி தட்டு பொழிலுட்டமது, பொழிலுட்டமது. பிரிக்கிற பொழுது அர்த்தம் பண்றது பொழிலுள் தமதுன்னு பிரிச்சுக்கலாம். ஆனா அச்சு போடுற பொழுது பொழிலுள் தமதுன்னு அச்சு பிரிச்சு போடக்கூடாது. பிரிச்சு போட்டா அந்த சந்தத்தினுடைய வழியில படிச்சுட்டு போறோம் பாருங்க, அது தடைப்படும். பொழிலுட்டமது வாய்மை வழுவாத மொழியார் சட்டகலை எட்டு மறு வெட்டு வளர் தத்தை வயல் சண்பை நகரே. கொட்ட முழவு, முழவு கொட்ட மாத்திக்கணும். சிவபெருமான் நடனம் ஆடுறான். நடனம் ஆடுற பொழுது மத்தளம் முழக்குகிறது. கொட்ட முழவு இட்ட அடி. இட்ட அடினா பெயர்த்து வைத்த அடி. நடனம் ஆடுவதற்கு பெயர்த்து வைத்த அடி. அந்த அடியினாலே வட்டணைகள், வட்டணை என்பது சாரி திரிதல் அப்படின்னு பேர். அப்படி வட்டணைகள் கட்ட நடமாடி குலவும். நடமாடி, நடமாடுபவன் சிவபெருமான். எப்படி நடமாடுகிறான்? முழவு கொட்ட இட்ட அடி வட்டணைகள் கட்ட நடமாடுகிறான். அப்படி நடமாடுகின்ற அவன் குலவும் பட்ட நுதல் கட்டுமலர் மட்டுமலி பாவையோடு மேவுபதி. பாவையோடு மேவுபதி. எத்தகைய பாவை? மட்டுமலி பாவை, தேன் மிகுந்த பாவை. தேன் எங்க இருக்குது? மலர்ல இருக்குது. மலர் எங்க இருந்தது? நுதலிலே கட்டப்பட்டிருந்தது. அதாவது கண்ணி, நெற்றியிலே சூடிய மாலை. பட்டம் கட்டப்பட்ட நெற்றியிலே கட்டப்பட்ட கண்ணியிலே இருந்து தேன் மிகுகிறது என்பது பொதுவாக கருத்து. பட்ட நுதல் கட்டு மலர் மட்டு மலி பாவையோடு மேவுபதிதான். அதுக்கு மேல வட்டமதி தட்டு பொழில் உள்தமது. வட்டமதி தட்டு பொழில். தட்டு தடை செய்கின்ற, தலைக்கின்ற. அதாவது சந்திரன் அந்த வழியா வந்தா அந்த பொழில் மேல போகாத அப்படின்னு தடுக்கும். அது அங்கேயே தடைப்பட்டு நின்று போகும். அதுதான் தட்டல். தட்டல் என்ற சொல்லுக்கு தலைத்தல் அப்படின்னு அர்த்தம். வட்டமதி தட்டு பொழில் உட்டமது. வட்டமதியினை தட்டு தலைத்து நிற்கின்ற பொழில், தட்டு பொழில். தட்டு என்ற சொல்லுக்கு முதல் நிலை தள் என்பது. தள்ளுன்னா தலை, தலைத்தல். தலைத்தல்னா ஒரு சீரும் இன்னொரு சீரும் ஒன்னோட ஒன்று பொருந்துவது, அதுக்கு தலைத்தல்னு பேர். ஒரு சீரும் இன்னொரு சீரும் பொருந்துற இடத்துல வருவதுக்கு தான் தலைன்னு பேர். தமிழ் இலக்கணத்துல எத்தனையோ சொற்களை பரம்பரையா தப்பாவே சொல்லிட்டு வராங்க. அப்படி வர்றதுல இது ஒரு தப்பு. தலை தட்டி போச்சு, தலை தட்டி போச்சு அப்படின்னுவாங்க. தலை தட்டுறது தான் வேணும். தட்டல்னா தலைத்தல்னு அர்த்தம். அது தலை இல்லாம போனது, தலை தவறி போனது தலை தட்டி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அது எப்படியோ அந்த தட்டல் என்பதுக்கு தவறுதல்னு ஒரு அர்த்தம் வந்து. இந்த தட்டல் என்பது தள் என்ற பகுதியிலிருந்து வந்தது. கல் என்பதிலிருந்து களை என்பது வரும். அந்த களை எடுக்கிறதுக்கு களை கட்டல்னு பேர். அத போல தள் என்பது தலை என்று வந்து அது தட்டல்னு வரும். இது ஒரு சொல்லமைப்பு. சரி, மேல போலாம். தமது வாய்மை வழுவாத மொழியார், வாய்மை வழுவாத சாஸ்திரங்களிலே இருந்து சிறிது நீங்காது. சாஸ்திரமாவது இங்க ஆகணும். மேலையும் வாய்மையதனால் வழிபாடு செய்யும் படித்தோம். இங்கேயும் அந்த வாய்மை என்பதுக்கு ஆகமம் என்று அர்த்தம் பண்ணுவாங்க. மெய்ப்பொருளை சொல்லுகின்ற நூல் என்ற கருத்துல வாய்மை என்பது ஆகமத்தை உணர்த்தி. வேதத்துக்கு கேள்வின்னு பேருங்க, அதே போல ஆகமத்துக்கு வாய்மைன்னு பேரு. வாய்மை வழுவாத மொழியார் சட்டக்கலை 8 மறுவெட்டும், 8ஓடு மருவிய 8, 64 கலை என்பது அப்படி பாடியிருக்கிறாருங்க. 8 மறுவெட்டும் சட்ட கலை, சட்ட என்பதுக்கு செப்பமான என்று பொருள். சட்ட என்பது செப்பம் என்ற பொருளை உணர்த்தி நிற்கக்கூடிய ஒரு சொல். சட்ட கலை 8 மறு வெட்டும் பல தத்தை பயில் சண்பை நகரே. இதான் வேடிக்கை. வாய்மை வழுவாத மொழியார், அவர் சட்டக்கலை 8 மறு வெட்டும் உடையவர், அவர்களிடத்திலிருந்து அந்த கலையை கிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது. கிளைன கிளி, அதை கடைசியில் பாருங்க, தத்தை பயில், தத்தை பயில் கிளி பழகி கொள்ளுகின்ற. யாரிடத்திலிருந்து? வாய்மை வழுவாதவரிடத்திலிருந்து. செப்பமா, கிளிதானே வாய்க்கு வந்தபடி பேசிட்டு அப்படின்னு அல்ல, செப்பமா கற்றுக்கொண்டது. எனவே சட்டம் மறு வெட்டு மறு சட்டம் கலை 8 மறு வெட்டும் பல தத்தை பயில் சண்பை நகரே. பொழிலுள் தத்தை பயில் சண்பை நகர். தமது வாய்மை வழுவாரது 8 மறு வெட்டும் கலைகளை தத்தை பயில்கின்ற சண்பை நகர். தத்தை எங்கே இருந்து பயிலுகிறது? பொழிலுள். மேல படிச்சோம்ல, பொழிலுட்டம், அது அந்த பொழிலுள் அப்படின்னு அர்த்தம். அப்ப சண்பை நகரத்துல பொழில்கள் இருக்கின்றன, பொழில்களிலே கிள்ளைகள் இருக்கின்றன. அந்த கிள்ளைகள் அந்த நகரத்திலே இருக்கின்ற ஆகம நெறி வழுவாத அடியார்களுடைய, அடியார்கள் பயின்றிருக்கின்ற கலைகளை கற்றுக்கொள்ளுகின்றன என்று அர்த்தம். அடுத்து பணங்கெழுவு பாடலினோடு ஆடல் பிரியாத பரமேட்டி பகவன் அணங்கெழுவு பாகமுடை ஆகமுடை அன்பர் பெருமானதிடமாம் இனங்கெழுவி ஆடுகொடி மாடமதில் நீடு விரையார் புறவலாம் தனங்கெழுவிய ஏடலர்கள் தாமரையில் அன்னம் வளர் சண்பை நகரே. பணங்கெழுவு பாடலினோடு, பண் அங்கு எழுவு பாடல், பணங்கெழுவு பாடல் அப்படின்னு. எழுவுதல்னா எழுப்புதல் நிறுத்தம். பண்ணினை அங்கே எழுப்புகின்ற பாடல், பண் அங்கு எழுவு பாடல், பணங்கெழுவு பாடல். அந்த பாடலினோடு ஆடல் பிரியாத பரமேட்டி. அப்போ அவன் பாடுபவனாக இருக்கிறான், ஆடுபவனாக இருக்கிறான். பாடலினோடு ஆடல் பிரியாத பரமேட்டி. அவன் பகவன். பகவன் என்றால் 6 குணங்களை உடையவன். எண்குணம் சொல்றான். அந்த எண்குணத்தை 6 குணமா அடக்கி சொல்றது ஒரு வழக்கு. 2 அவனுக்கு தான். பகவன் அணங்கெழுவு பாகமுடை, அணங்கு எழுவு பாகமுடை. அணங்கு உமையம்மை, அவள் எழுவு எழுப்புகின்ற பாகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவமும் சக்தியுமா இணைந்து ஒன்றாயிருக்கிறது. சிவம் ஐந்தொழில் செய்ய வருகிற பொழுது அந்த அணங்கினை எழுப்புகிறது. அந்த சக்தி ஏனையவற்றை பிரேரித்து செயல்படுத்துகிறது. அப்படி அர்த்தம் பண்ணுவோம். அணங்கெழுவு பாகமுடை ஆகமுடை அன்பர் பெருமானதிடமாம். அணங்கெழுவு பாகமுடை ஆகமுடை பெருமான் அன்பர் பெருமான். தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேணும். அணங்கு எழுவு பாகம் உடைய ஆகம், ஆகம் மார்பு, அந்த மார்பை உடைய பெருமான். அப்புறம் அன்பர் பெருமான், அவன் எழுந்தருளி இருக்கின்ற இடம் சண்பை நகர் என்று சொல்லுகிறது. அந்த சண்பை நகருக்கு அடைமொழி சொல்லுகிறார். இணங்கு எழுவி ஆடு கொடி, இணங்கு எழுவி, இணங்கு ஒன்றோடொன்று பொருந்தும்படியாய் எழுவி எழுப்பப்பட்டு. அதாவது சண்பை நகரத்துல மாடங்கள் மதில்கள் இருக்கின்றன. மாடம் மதில் இவற்றிற்கு கொடி அழகு. கொடி ஒண்ணுக்கு ஏறுமாறா கட்டுறது இல்லைங்க, ஒன்னோட ஒண்ணு பொருத்தமா கட்டி இருக்கிறாங்க. அதனால இணங்கு எழுவு ஆடு கொடி மாட மதில்
மாடம் மதில் தனித்தனியா அர்த்தம் பண்ணணும். மாட மதில் நீடு விரையார் புறவலாம் தனங்கெழுவி ஏடலர்கள் தாமரையில் அன்னம் வளர் சண்பை நகரே. அப்போ மாடத்திலும் மதிலிலும் அணங்கெழுவி ஆடு கொடி இருக்கிறது. அதுக்கும் புறகே இருக்கின்ற இடங்கள் எல்லாம் புறவு என்பது அதுக்கு புறம்பாக இருக்கின்ற இடங்களிலே அங்க என்ன இருக்கிறது? சோலைகள் இருக்கிறது. சோலைகளிலே நீர்நிலைகள் இருக்கின்றன. நீர்நிலைகளிலே தாமரை இருக்கிறது. தாமரையிலே அன்னம் இருக்கின்றது. அது சொல்றார். நீடு விரையார் புறவலாம். விரையார் புறவு வாசனை பொருந்திய புறம்பான இடங்கள். எதுக்கு புறம்பான இடங்கள்? மாடத்துக்கும் மதிலுக்கும் புறம்பான இடங்கள். அந்த இடங்களிலே தனங்கெழுவி தன் அம் கெழுவி. தன் என்பது தன்மை, குளிர்ச்சி. குளிர்ச்சியும் அழகும் பொருந்தி தனங்கெழுவி ஏடு அலர்கள் தாமரையில். ஏடு இதழ், இதழ்கள் அலகின்ற தாமரையிலே அன்னம் வளர் சண்பை நகரே. அன்னம் வளர் சண்பை நகரே. ஒரு வர்ணனை. சண்பை நகரத்துல மாடங்கள் மதில்கள் இருக்கின்றன. மாடங்களுக்கு அழகு கொடி. கொடி ஒன்றோடொன்று பொருந்த அழகாக எழுப்பப்பட்டிருப்பது சரி. புறம்பான இடங்களிலெல்லாம் சோலைகள், மனம் மிக்க சோலைகள். அதிலே குளங்கள், தாமரை. தாமரையில அன்னம். தாமரையில அன்னம் இருக்கிறது என்ன அதிசயம்? இதுவும் அதேதான். அகப்பூசை. அகத்தாமரையிலே இறைவன் எழுந்தருளி இருக்கிறான் அல்லவா, அதுதான். அப்புறம் தாமரை என்று சொன்னா அதிலே சேருவதற்குரியது அன்னம். அகத்தாமரை என்று சொன்னா அதிலே சேருவதற்கு உரியவன் இறைவன். இறைவனுக்கு உரிய இடத்துல அவனை விட்டுட்டு வேற ஒண்ணு கொண்டு வந்து வைக்கக்கூடாது. அதுக்காக அந்த உதாரணத்தை அப்படி சொல்லி காட்டுறது, ஓமானத்தை அப்படி சொல்லி காட்டுறது, வர்ணனையை அப்படி சொல்லி காட்டுறது. அதனால அன்னம் வளர் சண்பை நகர்னா சும்மா சுருக்கமா பாடிட்டார் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அடுத்து பாலன் உயிர் மேலணவு காலன் உயிர் பார உதை செய்த பரமன். எல்லாம் நெட்டெழுத்துல எடுத்திருக்கிறார். தனி நெடில் நேரசை, அப்புறம் ஒரு நிறையசை, ஒரு நேரசை. நேர் நிறை நேர், நேர் நிறை நேர்னு தொடங்குறார். நிறையசை தொடங்குற பொழுது லகரத்தை வச்சு தொடங்குறார். மேல அங்க லகரத்தை வச்சு தொடங்கினாரு பாருங்க, அது மாதிரி இங்க லகரத்தை வச்சு தொடங்குறார். பாலன் உயிர் மேலணவு காலன் உயிர் அப்படி வருது பாருங்க, 3 சீரும் ஒன்னுடன். பாலன் உயிர் மேலணவு காலன் உயிர் பார உதை செய்த பரமன். யமனை உதைத்த இறைவன் என்று சொல்கிறது. பாலன் என்பது மார்க்கண்டேயன் சொல்ற. ஆளுமயில் போலியலி ஆயுதழி தன்னோடும் அமர்வெய்துமிடமாம். ஆளுகின்ற மயில் போல. மயில் ஓசைக்கு மயில் ஆளுதல். அதனால அகவுதல் சொல்ற மாதிரி ஆளுதல். அது தோகை விரித்த ஆடுதலை ஆளுதல் என்று சொல்றதும் வழக்கம். ஆளுமயில் போல் இயலி. இயலி இயல் உடையவள், மென்மை உடையவள், சாயல் உடையவள் என்ற அர்த்தம். ஆயிழை தன்னோடும் அமர்வெய்துமிடமாம். அவருக்கு வர்ணனை செய்திருக்கிறார். அடுத்து விண் பொய் அதனால் மழை விழாதொழியினும் விளைவுதான் மிக உடை. மண் பொய் அதனால் வளமிலாதொழியினும் தமது வன்மை வழுவார். உண்ப கரவார் உலகின் ஊழி பலதோறும் நிலையான பதிதான். சண்பை நகர் ஈசனடி தாழும் அடியா தமது தன்மை அதுவே. இந்த பாட்டுல சிவபெருமான பாடல, சிவபெருமானுக்கு அடியாராயிருக்கிறவருடைய தன்மையை பாடுறார். அடியாராயிருப்பவருடைய தன்மையை பாடுகிற பொழுது சண்பை நகரத்தில் இருக்கிற மக்களுடைய இயல்பை பாடி அடியார்கள் இயல்பும் அத்தகையது அப்படின்னு மாட்டேறு பண்ணி பாடுறார். இது ஒரு வித்தியாசமான பகுதி. ஏனைய பாடல்கள்ல இறைவனை பாடுவார், உமையம்மையை பாடுவார். இந்த பாட்டுல அப்படி பாடல. இதுல என்ன சொல்றாருன்னா, மழை பெய்யல, விளைச்சல் இல்லை. மழை பெய்தது, ஆனா மண்ணு விளையல. என்ன காரணம்னு தெரியல. ஆக விளைச்சல் இல்லை. மழை பெய்யாமலும் விளைச்சல் இல்லாம போகலாம், மழை பெய்தும் மண்ணு வளம் இல்லாம விளைச்சல் இல்லாம போகலாம். அந்த காலத்திலும் அந்த நகரத்திலே இருக்கிற மக்கள் தன்னை நாடி வருபவர்களுக்கு உணவு இட்டு உண்பார். மறைச்சு வச்சு உண்ண மாட்டாங்க. இதுதான் அந்த நகரத்தில் இருக்கிற மக்களுடைய. அடியார்களுடைய இயல்பும் அதுதான்.
அடியார்களுடைய இயல்பும் அதுதான். என்ன அர்த்தம்? இவன்கிட்ட சோறு இருக்குது, பசிச்சவன் வந்தான்னா என்ன நமக்கே இல்லை, இந்த நேரத்தில் இவன் வந்துட்டான், சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து இவன் போகட்டும், இவன் போன பிறகு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சோ, அல்லது அவனை கொஞ்ச நேரம் வெளியில இருக்க சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் பேசியோ, அப்படி இல்லை. அப்பா என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, இதான் நீயும் வாங்கிக்கோ, நீ சாப்பிடு அப்படின்னு கொடுக்கக்கூடியவர். அடியார்கள் தன்மை அதுன்னு. அடியார்கிட்ட என்ன இருக்கும்? இவங்க கிட்ட இந்த சோறு இருக்கும், அவங்க கிட்ட சிவானுபவம் இருக்கும். அந்த சிவானுபவத்தை கொடுக்க கூடாத ஒரு காலம் வரும். யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. இவன் ஒழுக்கம் இல்லாதவன், இவன் தீட்சை இல்லாதவன், இவன் பூசை இல்லாதவன் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. எந்த காலத்திலும் ஏதோ அவன் அந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு அவங்களும் வரையாம கொடுப்பார். இது அடியவர்களுடைய தன்மை. மக்களுடைய தன்மை எதுவோ அதை போல அடியவர்களுடைய தன்மையும் இருக்கிறது என்று ஒன்றின் மேல் ஒன்று ஏறிட்டு அதை பேசியிருக்கிறார். இது இந்த பாட்டுல ஒரு வித்தியாசமான அம்சம். ஏனைய பாட்டு போல இந்த பாட்டு இல்லை. பாருங்க, விண் பொய் அதனால், விண் என்பது மேகம், பொய் என்பது பொய்த்தல், மழை பெய்யாம போயிட்டு, மழை விழாதொழியனும் விளைவு தான் மிக உடை மண் பொய் அதனால் வளம் இல்லாதொழியனும். ரெண்டு ஒழியில் கொள்ள, மழை பெய்யாது ஒழிந்தாலும் சரி, விளைவு விளையாது ஒழிந்தாலும் சரி. எப்படி விளைவு விளையாந்தது? விளைவுதான் மிக உடைய மண். இதுக்கு முன்னெல்லாம் நிறைய விளைஞ்சு கொண்டிருந்த மண்ணு தான். இன்னைக்கு என்ன காரணத்தினாலோ பொய்த்து போயிற்று. வளம் இல்லாதொழியினும் தமது வன்மை வழுவார். வன்மை பிறருக்கு கொடுக்கின்ற வள்ளல் தன்மை, அதிலே தவற மாட்டார்கள். அது ரொம்ப முக்கியமா உண்ப கரவார். உண்ப உண்ணுவனவாகிய பொருள்களை கரவார் மறைத்து வைக்க மாட்டார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. வன்மை வழுவார், உண்ப கரவார். தங்களது குலத்தன்மைன்னு ஒண்ணு உண்டு இல்லையா? வேளாளன் அப்படின்னு சொன்னா உபகாரம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். வேளாண்மை என்ற சொல்லுக்கு உபகாரம் அப்படின்னு அர்த்தம். அதனால வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் அப்படின்னு சொல்லி ஒரு உழவு தொழில் செய்யறவன் எல்லாருக்கும் உபகாரமா இருக்கான். ஆகையினால் அதை வேளாண் தொழில், வேளாண்மை அப்படின்னு சொல்றது. அதனால வன்மை வழுவார், பிறருக்கு கொடுக்கின்ற, பிறருக்கு உபகாரப்படுகின்ற தன்மையில அவர்கள் தவற மாட்டார்கள். வன்மை வழுவார். அப்புறம் அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா உண்ப கரவார். உண்ப கரவார், உண்ப உண்ணப்படுவனவாகிய பொருள்களை கரவார் மறைத்து வைக்க மாட்டார். கரத்தல்னா மறைத்தல் அர்த்தம். மறைத்து வைக்க மாட்டார். மறைத்து வைக்க மாட்டார்னு அர்த்தம். வறுமை அதிகமா போனா அப்படிதானுங்க. நம்ம கிட்ட கொஞ்சம் தாராளமா இருந்தா சரிதான், வந்தவனும் சாப்பிட்டு போகணும்னு கொடுத்துருவோம். நமக்கே இல்லாம இருந்தா கொஞ்சம் சிரமம் தான். சங்க இலக்கியத்துல, சங்க இலக்கியம் அல்ல, ஒரு தனிப்பாட்டு, ஒரு காலத்து பஞ்சத்து நிலையை அந்த பாட்டு வர்ணிக்கிறது. அதுல பெற்றோர் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, பச்சை தழை கூட கிடைக்கல, அதுவும் எல்லாம் வெயில்ல கரிஞ்சு போச்சு. அது எங்கேயோ கொஞ்சம் கிடந்தது. பெற்றோரா இருந்தா என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தானே சாப்பிடணும். குழந்தைகளுக்கு கண்ணில் காட்டாமலே சாப்பிட்டான் அப்படின்னு அந்த பஞ்ச காலத்தை பாடி இருக்கிறான். தந்தையர் மக்கள் முகம் பாராமல் வெந்த சாகம், சாகம்னா தழை, வெந்த சாகம், பச்சை தழை கூட இல்லை, ஈரமான தழை கூட இல்லை, வெந்த சாகம் வேறு வேறு இருந்து, வேறு வேறு தான் தனித்தனியா ஒருத்தன் பார்க்காம அவன் ஒரு மூலையில இருந்து சாப்பிட்டு, ஒருத்தனை பார்த்தா அவனுக்கு இவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமே, அதுக்காக ஒருவரை பார்க்காம, மக்களுடைய முகத்தையும் கூட பார்க்காம அவங்களுக்கு கொடுக்க வேணுமேங்கிற ஒரு உணர்வும் இல்லாம அப்படி சாப்பிட்டாங்க. அப்படி பஞ்சகாலம் உண்டு. அப்போ சாப்பிடுகிற பொருளை மறைத்து வைத்து சாப்பிடாம பிறருக்கும் கொடுத்து உண்கின்ற வழக்கம் உபகாரியான் தன்மைக்கு ஒரு அடையாளம். அதை சொல்றார் உண்ப கரவா. அவர்கள் தங்கி இருக்கிற பகுதி அந்த ஊர், அதனால அந்த ஊரும் ஊழிதோறும் நிலை பெற்றிருக்கிறது. அது சொல்றார், உலகின் ஊழி பலதோறும். ஊழி பலதோறும் என்பது பல ஊழிதோறும் மாத்திக்கோணும். ஊழி பலதோறும் நிலையான பதிதான். கம்சான் பிள்ளை பெரிய பண்டிதர், நாங்கள்லாம் அவரை ரொம்ப மதிக்கிறோம். அவர் இந்த பாட்டுக்கு என்னத்தையோ அர்த்தத்தை எழுதிட்டார். உன் தகர வார்பொழில் அப்படின்னு, வார் உலகு அப்படின்னு மாற்றி எழுதிட்டார். அப்படி மாற்ற முடியாது.
உண்ப கரவார், அப்புறம் உலகின் ஊழிதொரு நிலையான பதிதான் சொல்லிட்டு அதான் சண்பை நகர். இப்ப அந்த சண்பை நகர்ல இருக்கிற மக்களுக்கு சொன்னார். அடியாருடைய இயல்பு சொல்லணும் இல்ல, அதை என்ன பண்ணார்? ஈசன் அடி தாழும் அடியார் தமது தன்மை அதுவே. தன்மை அதுவே என்பது தன்மையும் அதுவே அப்படி அர்த்தம் பண்ணணும். அடியாரது தன்மையும் அதுவே. அதுவே என்று சுட்டி எதை சொல்லுகிறது? அந்த மக்களுடைய தன்மை எதுவோ அதுதான் அடியாருடைய தன்மை. மக்களுடைய தன்மை எது? வன்மை வழுவார், உண்ப கரவார், ரெண்டு. இவர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, பிறருக்கு சாஸ்திர ஞானத்தை உபதேசிப்பதிலே தவற மாட்டார்கள். அப்புறம் தாங்கள் அனுபவித்த சிவானுபவத்தை அவர்களும் பெறுவதற்கு உதவி செய்வார்கள். வன்மை வழுவார், உண்ப கரவார், இந்த ரெண்டையும் எடுத்துக்கணும். வன்மை வழுவார் மக்களுக்கு, அடியார்களுக்கு சாஸ்திர ஞானத்தை பிறருக்கு வழங்குவதிலே அவர்கள் தவறுவதில்லை. அதே மாதிரி உண்ப கரவார், சிவானுபவத்தை நாம் மட்டுமே உண்போம் என்று மறைத்து வைத்து உண்ண மாட்டார்கள், பிறரும் பெறுமாறு செய்வார்கள். அப்படி மற்றவர்களையும் சிவானுபவ நெறியிலே செலுத்துகின்ற அடியார்கள் அந்த நகரத்திலே இருக்கிறார்கள். அப்ப உலகியல் வாழ்க்கையும் ஞான நெறி வாழ்க்கையும் ஒத்து செல்லுகிறது அப்படிங்கிறத அர்த்தம் பண்ணணும். இந்த பாட்டுல இறைவனை பற்றியோ எதை பற்றியோ ஒண்ணுமே இல்லைங்க, தலத்தை பற்றி தான் சொல்லுகிறது. இது ஒரு வித்தியாசமான பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல பொருளுடைய பாட்டு. உலகியலையும் உணர்த்துகிறது, ஞான நெறியையும் உணர்த்துகிறது. திருவருட்பயன்ல கடைசி குறள், கள்ளத்தொலை தலைவர் பெயர் கருதி தங்கருணை வெள்ளத்தலைவர் மிக. ஞானிகள் அணிந்தோர் தன்மையில கடைசியில சொல்றார், சிவனோடு அணிந்து சிவானுபவத்தை பெறுகிறார்கள், அவர்களுக்கு இந்த உலகியலை பற்றி கவலை இல்லையோ அப்படின்னு கேட்டா இல்லாம இருக்குமா? இப்படி திரும்பி பார்த்தா ஐயோ இத்தனை ஜனங்க இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் கிடைக்கவில்லையே, இவங்களுக்கு இந்த ஞானம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு வருந்துவார்கள். வருந்தி என்ன பண்ணுவாங்க? உமாவதி சிவம் போல சாஸ்திரத்தை செய்து வச்சு இதையாவது படிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க சொல்றோம். அடுத்த பாட்டு, வரைக்குல மகட்கொரு மறுக்கம் வருவித்த மதியில் வலியுடைய அரக்கனது. அரக்கன் ராவணன், வலியுடைய அரக்கன். ஆனா வலி இருந்த என்ன பிரயோஜனம்? அறிவு இருக்கணுமே, அறிவில்லை. மதியில் வலியுடைய அரக்கன், ஒரு இல்லாமையையும் ஒரு உடைமையும் சேர்த்து சொல்லி காட்டி இருக்கிறாருங்க, வேடிக்கையா இருக்கு. மதியில் வலியுடைய அரக்கன். அவனை ஏன் அறிவில்லாதவன் சொன்னான் அப்படின்னா, சிவபெருமானும் உமையம்மையும் எழுந்தருளி இருக்கின்ற மலையை அசைத்ததினாலே உமையம்மைக்கு ஒரு வருத்தம் வரும்படியாக செய்து விட்டான். எல்லா உயிர்க்கும் அருள் செய்கின்ற உமையம்மைக்கு ஒரு வருத்தம் வரும்படியாக செய்யலாமோ? அறிவுடையவன் செய்வானோ? செய்ய மாட்டானே. அப்படி செய்தானாகையினாலே அந்த அரக்கன் மதி இல்லாதவன். ஆனா வலிவு மட்டும் இருந்தது. வலிவு இருந்ததுனாலதான் மலையை அசைச்சான். ஆகையினால அவனை பாடுற பொழுது வரைக்குல மகட்கு, வரைக்குல மகள், குலவரை மகள் அப்படி அர்த்தம். மேல படிச்சமில்ல, கையில குலவரைன்னு படிச்சமில்ல, அத மாதிரி வரைக்குல மகள், குலவரை மகள். வரைக்குல மகட்கு ஒரு மறுக்கம் வருவித்த, மறுக்கம் துன்பம் வருவித்த மதியில் வலியுடை அரக்கன். தனித்தனியா கூட்டிக்கணும். மதியில் அரக்கன், வலியுடைய அரக்கன். வலியுடையவனாகினாலே மலையை அசைத்தான், மதி இல்லாதவனாகினாலே வரைக்குல மகட்கு மறுக்கம் வருவித்தான். அந்த அரக்கன் இவர் என்ன பண்ணாரு? உர கர சிரத்து உர அடர்த்து. அரக்கனை அடர்த்தார், மார்பு வலி நொறுங்குமாறு அடர்த்தார், சிரம் நொறுங்குமாறு அடர்த்தார், கரம் நொறுங்குமாறு அடர்த்தார். எப்படி பொறுக்கா பாருங்க, அரக்கன துரக்கர சிரத்துற அடர்த்து. எப்படி பாட்டு போகுது? அரக்கன துரக்கர சிரத்துற அடர்த்து. இதுக்குதான் அந்த திருவிராகம் அப்படிங்கறத எடுத்துக்கிறது. இந்த மாதிரி பாட்டு அரக்கன துரக்கர சிரத்துற அடர்த்து. அரக்கன துரக்கர சிரத்துட அடர்த்தருள் புரிந்த அழகன் இருக்கையது. இருக்கை எழுந்தருளி இருக்கின்ற இடம் எது? சண்பை நகர். இருக்கையது. அந்த இருக்கை, இந்த சண்பை நகர் எத்தையது என்று கேட்டா, அருக்கன் முதலான இமையோர் குழுமி ஏழ் விழவினில், விழா நாள்ல ஏழ் விழவினில், ஏழாம் நாள் விழா, ஏழு விழவினில், விழாவே 7 நாள் தான் சொல்றது ஒரு வழக்கம். ஏழு விழவினில் தருக்குலம் நெருக்குமலி தன்பொழில்கள் கொண்டலன சண்பை நகரே.
அருக்கன் முதலான இமையோர்கள் நெருங்கி வந்து விழாவை காணுகிறார்கள். கொடிகளும் தழைகளும் பொழில்களும் கொண்டல் போல இருண்டு கிடக்கின்றன. கொண்டல்னா மேகம். அடுத்து நீலவரை போல நிகழ் கேழலுரு நீள்வரவை நேருருவமா மாலும் மலரானம். நீலவரை போல நிகழ்கின்ற கேழல் பன்றி, கரும்பன்றி, அதனால் அது நீலமலை போல இருக்கலாம். நீலவரை போல நிகழ் கேழலுரு நீள்வரவை நேருருவமாம் மாலும் மலரானும் அறியாமை வளர் தீ உருவமான வரதன். அவன் வரதன், வரம் கொடுப்பவன். இவர்கள் அறியாதபடி தீ உருவமாக ஆனான். சேலும் இன வேலும் அன கண்ணியொடு நன்னுபதி. சேலும் வேலும் போன்ற கண்ணி, கண்ணை உடையவள். மீன் போலும் வேல் போலும் கண்ணி. மீனும் வேலும் கண்ணுக்கு ஓமை சொல்றது உண்டு. சேலும் இன வேலும் அன கண்ணியொடு நன்னுபதி சூழ் புறவெலாம் சாலி மலி சோலை குயில் புள்ளினொடு கிள்ளை பயில் சண்பை நகரே. புறவெலாம் புறத்தின் இடத்தெல்லாம், புறத்தே இருக்கின்ற வயல்களிலெல்லாம் சாலி மலி, சாலி நெல்லு, சோலை குயில் புள்ளினொடு கிள்ளை பயில் சண்பை நகரே. வயலிலும் சோலையிலும் குயிலும் கிள்ளையும் பழகுகின்ற சண்பை நகர். போதியர்கள் பிண்டியர்கள் போது வழுவாத வகை உண்டு. அவங்க செய்த ஒரே காரியம், ஒவ்வொரு நேரமும் காலந்தவராம சாப்பிட்டுருக்குறாங்க. சமணர்களை சொல்ற பொழுது அப்படி சொல்றார். காலந்தவராம செய்ய வேண்டியது எது? பூசை. நாம் முன்னுமே இதுல படிச்சிருக்கிறோம், பாஷ்யத்துல. செய்யாம விட்டா அதுக்கு தப்பா செய்தா குற்றம், செய்யாம விட்டாலும் குற்றமோ? ஆமா, செய்யாம விட்டாலும் குற்றம். நானா ஒண்ணுமே செய்யலையே, அது எப்படி குற்றம் வரும்? தீவினை செய்தாதானே குற்றம் வரும். நான் ஒண்ணுமே செய்யலையே, எனக்கு குற்றம் வரக்கூடாது அப்படின்னா செய்யாம இருந்ததுதான் ஏன் குற்றம்? அதாவது ஒரு காலம் என்பது வினையோடு சேர்ந்து கழியக்கூடியதுங்க. வினை இல்லாம காலம் கழிந்தா அது குற்றம். காலம் என்பது வினைக்குரியது. படித்தான், இறந்த காலம். படித்தல் என்பது ஒரு தொழில், அதுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த படித்தலுக்குரிய காலத்துல படித்தல் தொழில் நிகழாம அந்த காலம் கழிந்தா அது குற்றம். அதனால செய்யாததுனால குற்றம் இல்லையா, நான் தான் ஒண்ணும் செய்யல, எனக்கு ஏது குற்றம் அப்படின்னு சொன்னா செய்யாதிருந்தது ஒரு குற்றம். செய்யாதிருந்ததும் ஒரு வினைதானுங்க. செய்தல் எப்படி வினையோ அதை போல செய்யாதிருத்தலும் வினை. இது தமிழ் இலக்கணத்தில் இருக்கு. அதாவது மரத்தை குறைத்தான், இது ஒரு தொடருங்க உதாரணம். அதுல குறைத்தான் என்பது வினைமுற்று, மரம் என்பது செயற்படு பொருள். குறைத்தான் என்ற வினை நிகழ்கிற பொழுது எதனை குறைத்தானா? மரத்தை குறைத்தான், மரம் செயற்படு பொருள். குறைத்தலினாலே மரம் கொட்டையா போச்சு. மரத்தை குறையான் என்று வருது, அதே அது எதிர்மறைகளை வச்சுங்க. மரத்தை குறையான்னா மரத்தை கொட்டையாக்க மாட்டான்னு அர்த்தம். அப்ப மரம் இருந்தபடியே தானே இருக்கும், அதுக்கு செயற்படு பொருள் உண்டோ அப்படின்னு கேட்டா உண்டு. குறையான் என்ற எதிர்மறை வினைக்கு குறையாமை என்பது தொழில். எது குறையாமை? மரம் குறையாமையாலும் மரம் செயற்படு பொருள். அப்ப வினை நிகழ்ந்தாலும் செயற்படு பொருள் உண்டு, வினை நிகழாவிட்டாலும் செயற்படு பொருள் உண்டு. அதுபோல் நீங்க ஒன்றும் செய்யாவிட்டாலும் கூட அது தீவினையாக ஆகும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஏறக்குறைய சித்தாந்தத்துல வினையை பற்றி வருகின்ற கொள்கைகள்லாம் தமிழ் இலக்கணத்துல வினை சொல்லை பற்றி வருகின்ற கொள்கைகளோடு பெரும்பாலும் ஒத்து போகக்கூடியது. தமிழ் இலக்கணத்திலே வருகின்ற வினைச்சொல் இலக்கணத்தை தெளிவா வாங்கி கொண்டால் சித்தாந்தத்திலே வருகின்ற வினை இலக்கணம் ஓரளவு புரிந்து கொள்ளலாம். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, அந்தந்த நேரத்துல சாப்பாடு தவறாம சாப்பிட்டுருக்காங்க. அது தவிர வேற ஒன்றும் செய்யறேன்னு அவங்களை கேலி பண்ணியிருக்கிறாங்க. போது வழுவாத வகை உண்டு. சரி, தவறாம ஒவ்வொரு காலமும் சாப்பிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டா ஏதாவது பேசணும் இல்ல, பொய் தான் பேசினாங்க. சொல்ற பாருங்க, பல பொய் ஓதியவர், பல பொய் ஓதியவர். நாமெல்லாம் மெய்யை மெய்ன்னு சொன்னோம், மெய்ப்பொருளை கண்டு சொன்னோம். அவன் பொய்ப்பொருளை மெய்ப்பொருள்னு சொன்னான். அதனால பல பொய் ஓதியவர் கொண்டு செய்வது ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு செய்யத்தக்க பயன் ஒன்றும் இல்லை. இதை நீங்க நன்றா தெரிந்து கொள்வீர்கள். நன்று அது உணர்வீர், நன்று அது உணர்வீர், அது நன்று உணர்வீர். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மிகவும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை நன்று அது உணர்வீர் சொல்லிட்டு, சரிங்க அதை உணர்ந்து கொண்டோம், அதுக்கு மேல எங்களை என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னா, உரைமீனோ, உரைமீன்னா புகழ்ந்து சொல்லுங்கள்னு அர்த்தம். உரை என்ற சொல்லுக்கே புகழ்னு அர்த்தம்.
உரைமினோ புகழ்ந்து சொல்லுங்கள். எதை புகழ்ந்து சொல்லுங்கள்? சண்பை நகரை புகழ்ந்து சொல்லுங்கள். ஆதி எமை ஆளுடைய அறிவையோடு பிரிவிலி அமர்ந்த பதிதான். ஆதி எமை ஆளுடைய அறிவை, அந்த அறிவையோடு பிரிவிலி, பிரிவின்றி இருப்பவன் பிரிவிலி, அவன் அமர்ந்த பதிதான். சாதி மணி தெண்டிரை கொணந்து வயல் புகையெறிகொள் சண்பை நகரே. நெய்தல் நிலத்துல, கடல் நிலத்தில் இருக்கின்ற சாதி மணி, உயர்ந்த சாதியாகிய மணியை திரைக்கரத்தால் கொண்டு வயலிலே புகும்படி எரிகிறது. அப்படி வீசுகின்ற சண்பை நகர், அந்த சண்பை நகரை உரைமின், உரைமின் என்பதற்கு புகழ்ந்து பாடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அவன் ஒண்ணுமே செய்யாம பொய்யவே சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்து காலத்தை பாழாக்கிட்டான். அதனால உங்களுக்கு வரக்கூடிய பயன் ஒன்றுமில்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்வீர்கள். அப்புறம் சண்பை நகரை புகழ்ந்து சொல்லுங்கள் என்று ரெண்டும் சொல்லி இருக்கிறார். சமணன் சொன்னதை கேட்காத, அது பொய். அதுக்கு பதிலாக சண்பை நகரை பாடு, அது மெய். அதுதான் உனக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது, வாரின் மலி கொங்கை உமை நங்கையோடு சங்கரன் மகிழ்ந்து அமரும் ஊர். இறைவியோடு இறைவன் மகிழ்ந்து அமர்கின்ற ஊர். சாரின் முரல் தென்கடல் விசும்புற. சாரின் பக்கங்களிலே, சார் என்பது பக்கம். சாரின் முரல் தென்கடல் விசும்பு உற முழங்கு ஒலிகொள் சண்பை நகர் மேல். சண்பை நகரத்திலே பாரின் மலிகின்ற புகழ் நின்ற தமிழ் ஞான சம்பந்தன். புகழ் நின்ற தமிழ் ஞான சம்பந்தன் அன்னை பாடியிருக்கிறார். உலகத்திலே புகழ் நிலை பெற்று நிற்கின்ற ஞான சம்பந்தன், நின்ற தமிழ் ஞான சம்பந்தன். புகழ் நிலை பெற்று நின்றது ஞான சம்பந்தருக்கு மட்டுமல்ல, தமிழுக்கும் தான். அப்போ புகழ் நின்ற என்பதை எப்படி பண்ணணும்? புகழ் நின்ற தமிழ், புகழ் நின்ற ஞானம், புகழ் நின்ற சம்பந்தன். மூணுக்கு தனித்தனியா கூட்டணும். தமிழுக்கும் கூட்டணும், ஞானத்துக்கும் கூட்டணும், சம்பந்தனுக்கும் கூட்டணும். தமிழும் புகழ் நின்றது, ஞானமும் புகழ் நின்றது. அதை தமிழால் சொன்ன சம்பந்தரும் புகழ் நிலை பெற்றவராக ஆனார். எனவே இதுக்கு அர்த்தம் பண்ற பொழுது புகழ் நின்ற தமிழ் ஞான சம்பந்தன், புகழ் நின்ற தமிழ், புகழ் நின்ற ஞானம், புகழ் நின்ற சம்பந்தன் தனித்தனியா கூட்டி அர்த்தம் பண்ணி அவன் உரை செய்கின்ற சீரின் மலி செந்தமிழ்கள். சீர் என்பது தாளம். தாளத்தின் ஒரு கூறுக்கு சீர்னு பேர். தாளத்தோடு கூடிய பாட்டு. சீரின் மலி செந்தமிழ்கள் செப்பும் அவர் சேர்வர் சிவலோக நெறியே. சிவலோக நெறி என்பது ஞான நெறி. சிவலோகத்தை பெறுவதற்குரிய நெறி என்பது ஞான நெறி. அந்த ஞான நெறியை பெறுவார்கள். ஞான நெறியாவது வழிபாடுதான். ஆகையினால அதனை அவர்கள் பெறுவார்கள் என்றார்.